ஆன்மீகம் வேர்ல்ட் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி காலகட்டத்துல இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இந்த குரு பெயர்ச்சியில 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு ஒருக்க குரு வந்து உச்சம் பெறாங்க. சோ இந்த குரு பெயர்ச்சியில ஒரு சிறந்த பலன்கள் ஏதாவது இருக்கு, அதை பத்தி எங்களுக்கு ஒரு வார்த்தைகள்ல சொல்லுங்க மேம். கண்டிப்பாம்மா. பொதுவா பாருங்க, குரு பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவாரு. அவர் கடகத்துலதான் பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று அமர்றாரு. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தானே அவர் கடகத்துக்கு வரணும், ஒவ்வொரு ராசியா டிராவல் பண்ணி. அப்ப இந்த குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலான விஷயமா. எப்படி அப்படின்னா, இப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காரு. அதாவது மேஷ ராசி அன்பர்களுக்கு விரைய சனி, 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியா இருக்காரு. கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு இல்லைங்களா. அதே மாதிரி தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. அப்புறம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல, ஒருத்தவங்களுக்கு 10%, ஒருத்தவங்களுக்கு 70%, ஒருத்தவங்களுக்கு 80% சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கெடுக்கணும் அப்படின்னு சனி பகவான் கங்கணம் கட்டின்னு இருக்காரு. இப்ப இந்த குரு பயிற்சியில ஒரு சூப்பர் டூப்பரான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, குரு உச்சம் பெற்று அமர்ந்து அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. அப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாரோ அவங்க யாரையுமே பாத்தீங்கன்னா சனி பகவானால கெடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட உச்ச பார்வை சனி மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய 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 பிளஸ்மா. ஆல்மோஸ்ட் சனி பகவான் பாத்தீங்கன்னா நல்லிஃபை ஆயிடுறாரு. இப்ப இது எங்களுக்குலாம் அஷ்டம சனி, ரிஷபத்துக்குலாம் அஷ்டம சனி வந்த காலகட்டத்துல குருனோட பார்வையில இல்ல, அப்ப கஷ்டப்பட்டோம். இந்த காலகட்டத்துல சனி நல்லா இல்லாதவங்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 6/2026 இருந்து ஏறக்குறைய 2027 பகுதி ஆஃப் வரைக்கும், ஒரு 5ஆம் மாசம் வரைக்கும் இந்த சனினால வரக்கூடிய கெடுபலன்கள் எந்த ராசிக்குமே இல்லை. இது கெடுக்கணும்னு சனி கங்கணம் கட்டி இருக்கவங்களுக்கு நல்லது செய்யறாரு. இப்ப சனி நல்லது செய்யணும்னே நிறைய ராசிகளுக்கு இருக்காரு பாத்தீங்களா. ரிஷபத்துக்கு பாத்தீங்கன்னா லாப சனியா இருக்காரு. அந்த மாதிரி கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னே சனி இருக்காரு பாத்தீங்களா. அவங்களுக்கு எல்லாம் குருனோட பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு சனி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஆல்ரெடி நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்க சனி பகவான், பொதுவா சனி பாத்தீங்கன்னா மந்தன் முடவன், நிதானமா தான் செயல்படும். ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பா. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி மேல குருனோட பார்வை விழுந்தனால நான் உனக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், நிறைய சட்டு சட்டுன்னு பட்டு நல்லது செய்ய போறேன். இதுவும் ஒரு பெரிய பிளஸ்மா. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே இந்த குரு பயிற்சி நிறைய நல்லது செய்ய போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஓகே, இந்த குரு பயிற்சி இந்த ராசி அப்படியே சூப்பரா இருக்க போறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ராசி? எல்லாருக்குமே நல்லது செய்ய போதுமா. பிராங்கா சொல்லணும் அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே நல்லது செய்ய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்துல ரொம்ப நல்லது செய்ய போறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியா நல்லது. 3ஆம் பாவத்துல குரு மறையிறானே அப்படின்ற விளக்கம் நம்ம ரிஷபத்துல பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாம்க்கு நிறைய நல்லது செய்ய போறாரு. மகரத்துக்கு, மீனத்துக்கு, இப்படி எல்லா ராசிகளுக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய நல்லது செய்ய போறாருமா. கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. அடுத்ததா கடக ராசி பார்க்க போறோம். இந்த குரு பயிற்சி கடக ராசிக்கு எப்படி இருக்க போது, என்ன மாதிரி பலன்கள் தரப்போகுது மேம்? கண்டிப்பாம்மா. கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கடந்த 2.5 வருஷமா கடகம் பட்ட பாடு சொல்லி மாளாது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, அஷ்டமத்து சனியில இருந்தாங்கம்மா. அஷ்டமத்து சனியில இருந்ததுனால நிறைய கடகராசி என்பர்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. நல்லா சாப்பிட்டு 3 நேரம் ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்ற கடகம் தான். அதுக்கும் மேல கடகம் இழந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் அப்படின்னா. தசை நல்லா இருந்தவங்க தப்பிச்சாங்கம்மா. தசை நல்லா இல்லாதவங்க விஷயம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதி இழந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களால அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, தலைகுனிவு பாத்தீங்கன்னா பிள்ளைங்களே ஏற்படுத்துறது. எனக்கு பிரச்சனை வெளியெல்லாம் இல்லப்பா, பகையாளி வெளியே இல்லை, என் குடும்பத்திலே அப்படின்ற மாதிரி நிறைய கடகத்துக்கு இருந்துச்சுமா. அதுக்கும் மேல உடல் சார்ந்த உபாதைகள்ல முக்கியமா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவ செலவு இப்படின்னு பட்ட கஷ்டம் ஜாஸ்தி. வேலை செய்யற இடத்துல 15 வருஷமா ஒரே இடத்துல வேலை செஞ்சிருந்தேன், 10 வருஷமா ஒரே இடத்துல வேலை செஞ்சேன், ஒரே நாள் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படி சொன்ன கடகம் உண்டு. சுய தொழில் செஞ்சிருந்தவங்க தொழில் பெருசா ஓடலைங்க, தொழிலை இழுத்து மூடிட்டோம். அதுக்கும் மேல தொழில் நடத்துறோம், கௌரவத்துக்காக நடத்தும் அப்படி சொல்ற கடகம். நிறைய கடகத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய விரிசல் அப்படின்றது வந்துச்சு. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம், இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க, எல்லாத்தையுமே இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் கடகம் இருக்காங்க. இது அத்தனையும் கடகத்துக்கு சனி பகவான் தான் செஞ்சார், அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட கடகம்
இப்போ வந்து பாத்தீங்கன்னா சனியே முதல்ல நல்லது செய்ய போறாருமா. சனியே பாக்கிய சனியா இருந்து நிறைய நல்லது செய்ய போறாரு. அதுக்கும் மேல குரு பகவான் இப்ப கடகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்துலதான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. இது ஒரு பெரிய பிளஸ். சுயஸ்தானத்திலே குரு பகவான். அப்ப கடகம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எந்தெந்த விஷயத்துல நம்ம தப்பு பண்ணோம், தப்புன்னா நான் போய் யாரையும் கெடுக்கல, எதனால நம்ம கெட்டோம், என்ன நம்மளோட குணாதிசயத்துல நம்ம வந்து குறை இருந்துச்சு அதனால கெட்டோம், நம்ம ரொம்ப அன்பானவங்க, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மைனஸ், மாத்திக்கணும். நான் உன்னை வில்லியா மாறிடுவேன் அப்படி கிடையாது. அதிகப்படியான அன்பு வச்சு ஏமாறக்கூடிய எண்ணம் வேண்டாம். இனிமேல் பற்றி எல்லாரு கூடயும் பாசமா இருக்கலாம். அவங்கதான் வாழ்க்கை, அவங்களுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்ற எண்ணத்தை மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து மாத்திக்கிறாங்க. அதே மாதிரி எந்தெந்த குணத்தினால நான் கஷ்டப்பட்டேன், அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், அத்துணை குணத்தையும் மாறி என்னை நானே பதப்படுத்தி கொண்டேன், என்னை நானே பக்குவப்படுத்தி கொண்டேன் அப்படின்ற ஒரு அமைப்புமா. இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல கடகத்துக்கு இப்ப எது நிம்மதியா இருக்கு அப்படின்னா சுவாமி கும்பிடுறது நிம்மதி இருக்கு. ஒரு சில கடகத்துக்கு என்னத்த சாமி கும்பிட்டு என்னத்த பண்றது, வேண்டாம் போயா அப்படின்னு தூக்கி போட்டவங்களும் இந்த காலகட்டத்துல கோயிலுக்கு போகணும், இறை வழிபாடு பண்ணணும், ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், என்ன நான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மாத்திக்கணும் அப்படின்ற மைண்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லாம ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 6 மற்றும் 9க்கு அதிபன். ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன், அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துக்கும் வந்த அதிபன். இவன் சுயஸ்தானத்துல வந்து உட்காரும் போது இவ்வளவு நல்ல விஷயம் செய்ய போறாரு. அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்குமா, 5ஆம் பாவத்தை பாக்குறாரு. லவ் பிரேக்கப் ஆச்சு, லவ்னால பிரச்சனையை சந்திச்ச இந்த காலகட்டத்துல லவ் வருமா, நல்ல ஒரு பொண்ணா காதல் அப்படின்றது வரும். நிறைய கடகராசி அன்பர்கள் லவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி திருமணம் அப்படின்ற உறவுல இணைவாங்க. ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, அந்த பொண்ணுனால நான் ஏகப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், அந்த பையனால நான் அசிங்கப்பட்டுட்டேன், அவமானப்பட்டுட்டேன், எங்க வீட்டுல எல்லாம் என்ன ஒரு மாதிரி கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்துல இவங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு காதல் அப்படின்றது வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனைவினால ரொம்ப அசிங்கப்பட்டேன், கணவனால ரொம்ப அசிங்கப்பட்டேன், வாழ்க்கையே மொத்தமா வெறுத்துட்டேன். இந்த காலகட்டம் இவங்களுக்கு நல்ல ஒரு, இவங்களை முழுசா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது வருமா. இது வரைக்கும் கல்யாணமே அவளைங்க, 39 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது, நல்ல வாழ்க்கை துணை அமையும். புரியுதுங்களா. இளைய கலத்திரம் செகண்ட் மேரேஜ்னாலும் நல்ல வந்து ஒரு பிள்ளை அமையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திருமண பார்ட்னர், அதாவது ஆண்களா இருந்தா பெண்களும், பெண்களா இருந்தா ஆண்களும், நல்ல குணவதியான குணவாளனான ஒரு மனம் வரன் அப்படின்றது வந்து சேரும்மா. அதே மாதிரி 9ஆம் பாவத்தை பாக்குறாரு. இப்ப படிக்கிற குழந்தைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப யூஜி முடிச்சுட்டு இங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இருக்கோம், 3 வருஷமா நீட் எழுதும், 4 வருஷமா நீட் எழுதும், கிடைச்சிருக்காது. இந்த காலகட்டம் கிடைக்கும். இந்த காலகட்டம் இவங்க என்ன யோசிக்க கூடாது, ஐயோ 3 வருஷமா எழுதுறேன், வேண்டாம் போப்பா, நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. ஹையர் எஜுகேஷன், அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க, அரசாங்க ஒரு இதெல்லாம் எழுதுறாங்க, இவங்களுக்கு எல்லாமும் நல்ல சாதகமான பலன் அப்படின்றது வரும். கடகராசிக்காரர்கள் வந்து இந்த குரு பேச்சு காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும்? கண்டிப்பாமா. 8ல ராகு இருக்காரு இல்லையா, 8ல இருக்க ராகு தான் இப்ப நம்ம விஜய் சாரும் வந்து கடகம் தானே, சம்பந்தமே இல்லாம அவரோட பர்சனலை கூட்டிட்டு வந்து அரசியல்ல வச்சு எவ்வளவு கேவலப்படுத்தாங்க. அப்ப இந்த 8 ராகு என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ், அந்த உறவு நட்பா இல்ல அதுக்கு மேல உறவா தெரியாது, அது வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு நல்ல கணவனாலதான் நாட்டை ஆள முடியும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நல்ல மனுஷன், நல்ல கணவன் தான் நாட்டை ஆளணும்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் திரும்பி பிறந்து வரணும், இல்லைன்னா நல மகாராஜா திரும்பி பிறந்து வரணும். இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீக புருஷமார்கள் தான் நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த அசிங்கப்பட்டதுக்கு அவமானப்பட்டதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா 8ல ராகுமா. 8ல ராகு என்ன பண்ணுவான், யாரோட ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வெளியே கொண்டு வந்து நிறுத்திடுவோம். கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அசிங்கப்பட அவமானப்பட வாய்ப்பு உண்டு. அப்ப ரொம்ப சிம்பிள் என்னன்னா, ஃபேமிலியில இருக்கவங்க கூட நீங்க எனக்கு இந்த மாதிரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, சீக்ரசிஸ் இருக்குன்னு சொல்லிடணும். இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க என்ன பண்ணலாம், அவங்களோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். அதே மாதிரி அவங்க சொத்து பத்தி இங்கேருந்து நான் ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி திண்டிவனம் தாண்டி நாங்க வந்து சொத்து வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அதை போய் பராமரிக்கணும். அதே மாதிரி பெண்கள் கணவனோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் வச்சுக்கணும். சிம்பிள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கவனம் வச்சுக்கணும் மட்டும் போதுமானது. ஓகே மேம். இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்துல நிறைய பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கணும், தீமைகள்ல இருந்து அவங்க விளைவிக்கணும் அப்படின்னா கடக ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு வந்து போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் மேம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கடகம் குரு சூப்பராவே இருக்காரு. அப்ப இவங்க எந்த கோயிலுக்கு போறாங்க அப்படின்னாலும் அங்க இருக்க காலபைரவனை வழிபாடு பண்ணும். இப்ப வீட்டு பக்கத்திலேயே கூட வந்து பாத்தீங்கன்னா காலபைரவர் இருப்பாருமா. அப்ப ராகுவை பசிஃபை பண்ணா போதுமானது. அப்ப வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலா இருந்தாலும் இல்ல வந்து பிரதான இப்ப தருமபுரி பக்கத்துல இருக்கவங்க அங்க காலபைரவர் கோயிலே இருக்கு, அதியமான் கோட்டைக்குள்ள அந்த காலபைரவர் கோயில், அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு உளுத்தம்பருப்பு இருக்குல்லம்மா, உளுத்தம்பருப்பு தொட்டோட இருக்கும், கருப்பு உளுத்தம்பருப்பு நீல கலர் துணியில போட்டு நீல கலர்
நூல் போட்டு கட்டி அதை ஒரு சனிக்கிழமை எள்ளு விளக்கேற்றுவோம்ல, அந்த மாதிரி விளக்கேற்றிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகே மேம்.